வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தமிழின படுகொலை, அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இலங்கை ரூபாவின் பெறுமதி சடுதியாக வீழ்ச்சி. கிராண்ட்பாஸ் பகுதியில் நபர் ஒருவர் தாக்கி கொலை. நைனாதீவு கடலில் தவறி விழுந்து பாடசாலை அதிபர் பலி. போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் பதவி விலகல். மட்டக்களப்பு விடுதியில் 2 சிறுவர்கள் பலியான சம்பவத்தில் திடீர் திருப்பம். யாழில் நூதன முறையில் போதைப்பொருள் வர்த்தகம். போர் நிறுத்தத்தை நீடிக்க அமெரிக்கா ஈரான் இடையே ஆரம்பகட்ட உடன்படிக்கை. கபில சந்திரசேன மரணத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பம். விஷம் கொலை. அவசரகால சட்டம் மேலும் நீடிப்பு. தலைமுறைகள் கடந்த 36 வருட எதிர்பார்ப்பு நிறைவேற்றுமா இந்த அரசாங்கம்? கொழும்பில் போலீசாரை அச்சுறுத்திய தந்தையும் மகனும் கைது. நாட்டில் தமிழின படுகொலை ஒன்று இடம்பெற்றதாக வெளியான அறிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் உண்மையான நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக விளக்கமளிக்குமாறு கோரி சர்வஜன அதிகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைத்துள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி ரஞ்சன் செனவிரத்னவின் கையொப்பத்துடன் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எவ்விதத்திலும் தமிழ் இனப்படுகொலை நடக்கவில்லை என்பதே சர்வஜன அதிகாரத்தின் நிலைப்பாடு என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி இன்று வீழ்ச்சியடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாளாந்த நாணய மாற்ற வீத அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 324.45 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் அதன் விற்பனை பெறுமதி 334.24 ரூபாவாக காணப்படுகிறது. கடந்த 27ஆம் தேதி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 320.40 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 330.81 ரூபாவாகவும் பதிவாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் நபர் ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் கொழும்பு 15 ஹெனமுல்ல முகாம் பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. தாக்குதலின் காரணமாக ஏற்பட்ட காயத்தால் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைனாதீவு கடலில் விழுந்து பாடசாலை அதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதிபரும் மற்றொரு ஆசிரியரும் பயணிகள் படகை தவறவிட்டதால் கடற்றொழிலாளி ஒருவரின் சிறு படகில் நைனாதீவிலிருந்து குறிகட்டுவான் நோக்கி பயணம் செய்தனர். அதன்போது சீரற்ற காலநிலையால் அவர்கள் பயணித்த கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்பட்ட நிலையில் படகு கடல் அலையில் சிக்கியுள்ளது. இதன்பொழுது படகிலிருந்து அதிபர் நிலை தடுமாறி கடலுக்குள் விழுந்துள்ளார். அதையடுத்து உடனடியாக செயற்பட்டு படகோட்டி அதிபரை மீட்க முற்பட்ட போதிலும் அதிபர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா பதவி விலக தீர்மானித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கபில பெரேரா தன்னுடைய தீர்மானம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு விளக்கம் அளித்துள்ளதாகவும் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவது குறித்து பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அவருக்கு எதிராக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள பின்னணியில் அவர் இந்த தீர்மானங்களை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் 2 பிள்ளைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அந்த பிள்ளைகளின் தந்தை என கூறப்படும் நபரை நேற்று போலீசார் கைது செய்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைதான சந்தேக நபர் உயிரிழந்த 2 குழந்தைகளின் தாய்க்கு புற்றுநோய் என கூறி போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுத்து மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு வைத்தியசாலையில் புற்றுநோய்க்காக அனுமதிக்கப்பட்ட தாயை பார்வையிடுவதற்காக தமது தந்தையுடன் அவரின் 2 பிள்ளைகள் பதுளையில் இருந்து மட்டக்களப்புக்கு சென்றனர். அதன்போது அவர்கள் விடுதியொன்றில் தங்கியிருந்த போது விடுதிக்குள் ஏற்பட்ட தீப்பரவலில் 3 வயதுடைய ஆண் பிள்ளை ஒன்றும் 5 வயதுடைய பெண் பிள்ளை ஒன்றும் கடந்த புதன்கிழமை மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் குறித்த தந்தையின் அடையாள அட்டையை பரிசீலித்த போது அது வேறு ஒருவருடையதென்று கண்டறியப்பட்டுள்ளது. அந்த அடையாள அட்டைக்கு சொந்தமானவர் பதுளையைச் சேர்ந்தவர் என்றும் அவரின் அடையாள அட்டை கடந்த 2023 காணாமற் போன நிலையில் சட்ட ரீதியாக புதிய அடையாள அட்டை பெற்று தற்போது கடவத்தி பகுதியில் வசித்து வருகின்றார் என்றும் தெரிய வந்துள்ளது. அவரது அடையாள அட்டையை தம்முடையதென்று கூறி கைதான அக்குரச பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் குறித்து குற்றச்செயலுக்காக பயன்படுத்தியுள்ளமை தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மனைவி புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய விடயம் போலியானது என்பதோடு அவரின் மனைவி மாத்தறையில் உள்ள வீட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் தமது மனைவிக்கு புற்றுநோய் என்று கூறி பல இடங்களில் யாசகத்தில் ஈடுபட்டு வந்தார்.
கைதான சந்தேக நபருக்கு எதிராக அத்துருக்கிரிய சப்புகஸ்கந்த அனுராதபுரம் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் காணப்படுவதாகவும் அவருக்கு எதிரான பிடியாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த சந்தேக நபரை நேற்று இரவு போலீசார் கைது செய்துள்ளதோடு அவரின் தாயாரையும் விசாரணை கழிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாண பகுதியில் மிகவும் நூதனமான முறையில் போதைப்பொருள் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த ஒருவர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். இதன்பொழுது அவரிடமிருந்து 1800 போதை மாத்திரைகளை யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இணைய சேவையினூடாக பொதிகள் விநியோகிக்கப்படுவதாக கூறி போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது. இதையடுத்து பொதி விநியோக சேவையின் ஊடாக கொழும்பிலிருந்து பொதி செய்யப்பட்டு யாழ்ப்பாண குருநகர் பகுதியில் இருக்கும் தபால் நிலையம் ஒன்றுக்கு கிடைக்கப்பெற்ற சந்தேகத்துக்கிடமான பொதியொன்றை போலீசார் சோதனைக்குட்படுத்தியிருந்தனர். அதில் 1800 போதை மாத்திரைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாஷிங்டனில் ஈரானிய ட்ரோன் என்று அழைக்கப்பட்ட ஒன்றின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து குவைத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஒப்புதலுக்குட்பட்டு தங்களின் போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான ஆரம்பகட்ட உடன்பாட்டை அமெரிக்காவும் ஈரானும் வியாழக்கிழமை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை நன்கு அறிந்த ஒரு நபரால் பெறப்பட்ட தகவலின்படி இரு தரப்பும் போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்கள் நீடிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றுக்கு சம்மதித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கபில சந்திரசேனவின் மரணத்தில் யாரும் எதிர்பார்க்காத சந்தேகம் வலுப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அதிக வீரியம் கொண்ட ரசாயனம் அவரின் உடலுக்குள் செலுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. IOTPP என்ற புலனாய்வு இணையதளம் பெயர் குறிப்பிட விரும்பாத விசாரணை அதிகாரியின் ரகசிய தகவலை கொண்டு இது தொடர்பான விடயங்களை தனது ஆய்வு செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. பொலோனியம் 210 எனப்படும் இந்த அதிவீரிய ரசாயன பொருள் ஒரு வகையான விஷப்பொருள். இதில் மிக அதிகமான கதிர்வீச்சு தன்மை காணப்படுவதால் இதனால் ஏற்படும் அழிவு மிகவும் அபாயகரமானது. 2006ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் லண்டன் நகரில் வாழ்ந்த ரஷ்யாவின் உளவுத்துறையில் பணியாற்றிய அலெக்சாண்டர் லிட்வினெங்கோ 2006இல் அவரை பார்ப்பதற்கு இவரின் நண்பர்கள் வருகின்றார்கள். அந்த நண்பர்கள் இருவரும் சென்ற பின் இவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 வாரத்தின் பின் லண்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் திடீரென்று மரணமடைந்தார். இறுதியில் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் அவருக்கு பொலோனியம் 210 வழங்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் தற்சமயம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசரகால சட்டத்தை மேலும் 1 மாதம் நீடித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளரினால் NS குமாரக்வின் கையொப்பத்துடன் ஜனாதிபதியின் செயலாளர் NS குமாநாயக்கவின் கையொப்பத்துடன் 2026 மே 28ஆம் தேதி இடப்பட்டு இலக்கம் 2496 கீழ் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய அசாதாரண சூழ்நிலைக்கு கருத்தில் கொண்டு அரசமைப்பு மற்றும் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட விசேட அதிகாரத்தின் பிரகாரம் இந்த அவசர நிலை நீடிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் இலங்கை ராணுவ தளபதிகள் உள்ளிட்ட விசேட குழுவினர் கடந்த திங்கட்கிழமை மன்னாருக்கு விஜயம் செய்து தனியார் மற்றும் அரச காணிகளில் காணப்படும் பாதுகாப்பு தரப்பின் முகாம்களுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு விடுவிக்கக்கூடிய காணிகள் தொடர்பில் கலந்துரையாடினர். தொடர்ந்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு தரப்பினரின் முகாமுக்கு சென்று காணி விடுவிப்பு தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர். அதில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வலிவடக்கு பிரதேசத்தில் சுமார் 2000 ஏக்கருக்கும் அதிகமான காணிகளை பாதுகாப்பு தரப்பினர் தம்பசம் கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக கையகப்படுத்தி வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் போலீசாருடைய கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டனர். பொதுவீதியில் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டிய சம்பவம் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த சென்ற போலீஸ் அதிகாரிகளை மிரட்டியதற்காகவும் அவர்களின் பணியை தடுத்ததற்காகவும் தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரை மிரிகான தலைமையக போலீசார் கைது செய்தனர். எபித்தமுல்லையில் உள்ள தமிழ் வத்த சந்திப்பருகே 26ஆம் தேதி நீல நிற லொரியில் வந்த ஒரு குழுவினர் வீதியோரத்தில் குப்பைகளை கொட்டுவதை காட்டும் காணொலி காட்சி ஒன்று மிரிகான தலைமையக தலைமை ஆய்வாளரின் உத்தியோகபூர்வ தொலைபேசிக்கு அனுப்பப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.